ஆனா அதுல எந்த யூஸும் இல்ல. அந்த 12 பேருமே கோட் சூட் போட்டு ஷூட் பண்ணிருக்காங்க. என்ன சொன்ன? அந்த 12 பேருமே கோட் சூட் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் நீ ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும். கோட் போடுறது சாதாரண விஷயம் தான் நினைச்சேன். அமெரிக்கால கோட் போட்டா அது சாதாரண விஷயம். ஆனா இந்தியாவில் கோட் போடுறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அவங்க கோட் சூட் போடுறவங்க அவங்க ஹோட்டல் வெயிட்டர்ஸாக இருக்கலாம், போர்ட் மீட்டிங்க்கு வந்த பிஸ்னஸ்மேன், செமினாருக்கு வந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸாக இருக்கலாம், அட்வொகேட்ஸ், மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ். அன்னைக்கு பாம்பே சிட்டியில கோட் சூட் ட்ரெஸ் கோட்ல நடந்த மேரேஜ் லிஸ்ட் அண்ட் செமினார் லிஸ்ட் எனக்கு வேணும். பெரிய அறிவாளி மாதிரி பேசுற. அந்த 12 பேர் சுட்டு கொன்னீங்க, உயிரோட பிடிச்சிருந்தா எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்? எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைச்சிருக்காது. ஏன்னா அவங்களுக்கே என்ன பிளான்னு தெரியாது. இன்னும் சொல்ல போனா அந்த 12 பேருக்குமே ஒருத்தர் இன்னொருத்தர் கூட தெரியாது. அப்படியா? அவங்களாம் ஸ்லீப்பர் செல்ஸ். இவங்களோட ஹெட் ஒருத்தரோ இல்ல 2-3 பேரோ சேர்ந்து பிளான் பண்ணுவாங்க. அதை செயல்படுத்துறது மட்டும்தான் தான் உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கிற இந்த ஸ்லீப்பர் செல்ஸ். சப்போஸ் அதுல ஒருத்தர் மாட்டிக்கிட்டா கூட அவன் மூலியமா எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப ஸ்லீப்பர் செல்ஸ் ஆர்டர் வர வரைக்கும் சாதாரண மனுஷங்களா தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்களா? ஆமா, பல வருஷம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்கள மொத்தமா அழிக்க வழியே இல்லையா? அழிக்க முடியாது, ஆனா செயல்படாம தடுக்க முடியும். அந்த ஸ்லீப்பர் செல்ஸுக்கு ஆர்டர் கொடுக்குற அந்த மெயினான ஹெட்டை அழிச்சிட்டா இவனுங்களாம் வாழ்க்கை ஃபுல்லா ஆர்டர் வரும் வரும் வரும்னு வெயிட் பண்ணிட்டு சும்மாவே இருந்துருவாங்க. அது ஓகே. ஆர்டர் கொடுக்குற லீடர் எப்படி தேடுவேன்? அவனை நான் தேடி போக தேவையில்லை, அவனை என்ன தேடி வர வச்சிருக்கேன். நம்ம அந்த 12 பேரை கொன்னா பதிலுக்கு அவன் நம்மளை அட்டாக் பண்ண வருவான்னு சின்னதா ஒரு கணக்கு போட்டேன். நான் நினைச்ச மாதிரியே வெளியே வந்திருப்பான். அடப்பாவி! அது சரி, அவனால மட்டும் இவ்வளவு பெரிய பாம்பேல உன்னை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நம்ம அந்த 12 பேரை கொன்னதுல ஏதாவது ஒரு ஓட்டை, ஒரு க்ளூ நம்ம விட்டுருப்போம். அதை நோக்கி தான் வெளியே வருவான். அது என்னன்னு நாம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டா அவன் நம்மளை அட்டாக் பண்றதுக்கு முன்னால நாம அவனை பிடிச்சிடலாம். அப்ப அவன் எந்த ரூட்ல வருவான்னு யோசிடா. அதான் கலர் கலர் நம்ம வச்சிருப்பிய. அது தேங்காய் திருவுற மாதிரி திருவி திருவி யோசி. ஜகா அட்டன் பண்ணாத அவ்வளவுதான் இருக்கும். ஜகா அட்டன் பண்ணாத என் மேல சத்திய ஜகா. ஹலோ, உனக்கு ஒரு ஷாக் நியூஸ். ஆரம்பிச்சிட்டியா? நான் ஆரம்பிக்கல. உன் சீனியர் ஆபீசர் நம்ம 2 பேரையும் அவர் வீட்டுக்கு வர சொல்லிருக்காரு. அர்ஜென்ட். அது வந்துட்டு இருக்கேன். ஜகா ரொம்ப தப்புடா. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பொண்ணு பின்னாடி போகாம உட்கார்ந்து யோசிடா. ஜகா உங்க 2 பேருக்கும் 2 ஷாக்கான விஷயம் சொல்ல போறேன். முதல்ல ஜெகதீஷுக்கு. அன்னைக்கு நீ பாத்திய பொண்ணு ஸ்வேதா, அவ ஒன்னு பிடிக்கலன்னு சொல்லிட்டாடா. என்னாச்சு? ஷாக்காமா? ஓகே 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 ஓகே. இனி உனக்கான ஷாக்கான விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி நீ ஒருத்தரை மீட் பண்ணும். ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க, இப்போ வந்துடுறேன். ஓகே. நீ ஏன் சிரிச்ச? இல்ல, அந்த மேட்ரு கிட்ட இருந்து நான் எஸ்கேப் ஆயிட்டேன்ல, அத நினைச்சு சிரிச்சேன். ஆமா, நீ ஏன் சிரிச்ச? ஒரு மேட்ரே ஒண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டா பாரு. சித்ரா, வாமா. இவ இந்த வெப்சைட்னு தெரியலையே. என் மாமா பொண்ணு சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிருக்கா. ஆனா எனக்கு தெரியாம போயிடுச்சு. இப்ப நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற விஷயம் தெரிஞ்சு சூசைட் அட்டெம்ப்ட். வா உட்காருமா. அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு.
நான் ஒரு டிசிஷனுக்கு வந்துட்டேன். ஐ எம் so sorry. நான் இவளையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த விஷயம் உனக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஆனா உன் மனசுல ஆசையை வளர்த்தது என் தப்பு. இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம். ஓகே, இப்ப நான் உங்க 2 பேர்கிட்ட ஒண்ணு கேட்க போறேன். நீ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையோட தான் பாம்பே வந்த. நீ ஒரு மிலிட்டரி மேன கல்யாணம் பண்ணன்னு ஆசைப்பட்ட. அது ஏன் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி கூடாது? ஜெகதீஷ், என்ன மட்டும் தப்பா எடுத்துக்காதே. எங்களுக்குள்ள நாங்க காதலிச்சோமே தவிர அவ மேல என் விரல் கூட டச் பண்ண கிடையாது. நம்ம அப்போ டச் பண்ணிருக்கோமா? இல்ல, கேட்டு பாரு. இல்ல, உனக்கு நான் மறக்கணுங்கிறது கஷ்டமான விஷயங்கிறது எனக்கு தெரியும். அழகா பிறந்தது ஏன் தப்பா? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஓ, இவருத்த இது சொன்னாலும் சரி. ஐயோ, நிஷா, ஆல் தி பெஸ்ட். பை. நிஷா, நான் கடக்கலைங்கிறதுக்காக இவ பண்ண மாதிரி அந்த மாதிரி எந்த முடிவும் நீ எடுத்துறாத. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ஓகே, பை. ஷாப்பிங் போக குட்டி போன ட்ராலி நான் தானே. மூவி போன சோக சீனில் கர்ஷிப் நான் தானே. பார்க்கதா இப்படி ஆளுதா அப்படி. Meet my girlfriend, my hot and spicy girlfriend. Hey, come on girls, இது intro time. இவன் யாருன்னு இப்போ சொல்லட்டா? ஒரு handshake செஞ்சிட பொண்ணுங்க வந்தா ஸ்வாயிங்னு பரப்பான் புல்லட்டா. மிலிட்டரி கட்டல ஸ்டைல் இருக்கும், ஒரு மில்லிமீட்டர் சைஸ்ல சிரிப்பு இருக்கும். ஆல்மோஸ்ட் ஆறடி ஊரில் யாரடியும் போல் இவன் போல் குடி 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 குடி.
அவ செல்போன் ரெண்டிலும் கால் இருக்கும், பேக்கப் பாய் ஃப்ரெண்ட்ஸ் 4 இருக்கும். நெஞ்சில ஜெலசியை விதைச்சிடுவா, என் வயிற்றுக்கு ஜெலசியில் கொடுத்துடுவா. பொண்ணுங்க நம்பரை போன்ல பார்த்தா சத்தம் இல்லாம தூக்கிடுவா. ஓர கண்ணால சைட் எடுத்தாலும் நோக்கு வருவத்தில் தாக்கிடுவா. அளவா குடிப்பா, அழகா பிடிப்பா, இதய துடிப்பா துடிப்பா துடிப்பா. Meet my girlfriend, my hot and spicy girlfriend. Oh, meet my girlfriend, my hot and spicy girlfriend. கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்தில இவன் போல ஒரு கிறுக்கனும் பிறந்ததில்ல. ஐயாஹு யாஹு பண்ணி பார்த்தோம் இவளை போல எந்த கிரகத்திலும் இன்னொருத்தி கிடைக்கவே இல்லடா. மூவி போன சோக சீரில் கோச்சிஃப் நான் தானே. பார்க்கதான் இப்படி ஆளுதா அப்படி. Oh, meet my boyfriend, my smart and sexy boyfriend. Meet my girlfriend, my hot and spicy girlfriend. என்னாச்சு? வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லையா? இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டேட். டேட்டிங்கோட ரூல்ஸே ஃபர்ஸ்ட் டைம் பாய் ஃப்ரெண்ட் என்ன கேட்டாலும்